ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பாஸ்தா வந்து ஒட்டாம வரும். இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து 2 தக்காளி. இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இது மாதிரி வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாஸ்தாலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து வெடிகட்டிடலாம். வந்து தண்ணி இல்லாமல் வந்து வெடிகட்டிக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நம்ம வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வேணும்னா நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வச்சுருக்க இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. அரைச்சி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நிறையா வந்து வதக்கிக்கலாம். கால் டீஸ்பூன் கரம் மசாலா, வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், ஒரு கப் தண்ணி, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகிற வரைக்கும் வந்து நல்லா கொதிக்கட்டும். நம்ம வச்சிருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து கலரிக்கலாம். அவ்வளோதாங்க, பாஸ்தா ரெடி. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.